வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் சிமிலர் டு ஃப்ரங்கல் டிஃபெக்ட்? விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் சிமிலர் டு ஃப்ரங்கல் டிஃபெக்ட்? ஒரு ஆப்ஷன் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட், ஒரு ஆப்ஷன் மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட், ஒரு ஆப்ஷன் இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட், ஒரு ஆப்ஷன் வந்து வேக்கன்சி டிஃபெக்ட். ஸோ த ரைட் ஆன்சர் வந்து இட் இஸ் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். அதாவது மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்டில் ரெண்டு வகையாக சொல்லலாம். மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் டியூ டு ஆனியானிக் வேக்கன்சிஸ், அடுத்தது மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் டியூ டு இன்டர்ஸ்டிஷியல் கேட்டையான் அண்ட் எலக்ட்ரான். அந்த மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் டியூ டு இன்டர்ஸ்டிஷியல் கேட்டையான் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த டிஃபெக்டில் the extra positive ions occupies interstitial position in the lattice and the free electron is trapped. அது வந்து is trapped in the neighboring interstitial site. ஸோ neighboring interstitial siteல வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் இருக்கும், கேட்டையான் ஒரு interstitial siteல இருக்கும். The crystal remains neutral. சரி, ஸோ இப்போ வந்து ஜிங்க் ஆக்சைடு அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறோம். அது ஆக்சுவலாக வந்து ஒயிட் இன் கலர். அதை ஹீட் பண்ணோன்னா இட் லாஸஸ் ஆக்சிஜன் அண்ட் டேர்ன்ஸ் எல்லோ. ஆக்சிஜனை லாஸ் பண்ணி என்ன ஆகுது, எல்லோ கலரில் மாறுது. அப்போ இது என்ன எஃபெக்ட் அப்படின்னா இட்ஸ் எ மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் எஃபெக்ட். மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். Now there is a excess of zinc in the crystal. அப்போ ஜிங்க் எக்ஸஸாக இருக்குது. அப்போ அந்த ஃபார்முலா ZnO அப்படிங்கிறது Zn 1+xO அப்படின்னு மாறும். These excess ions occupy interstitial sites. இந்த defect is similar to என்ன defect? It is a Frankel defect. அப்போ metal excess defect due to interstitial cation is similar to Frankel defect. ஸோ நம்ம எதை ஆப்ஷனாக சொல்லலாம் அப்படின்னா மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சராக சொல்லலாம். சரிங்களா?